இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 11 மணி போல கம்மங்கூழ் குடிச்சா எவ்ளோ நல்லா இருக்கும்ல. ரொம்ப ஈஸியாவே வீட்ல செஞ்சிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் முந்தின நாள் சாயங்காலம் 2 டம்ளர் அளவுக்கு கம்பரிசி ஒரு 1 மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன். இப்ப அந்த தண்ணி எல்லாமே எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். அரைக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஆல்ரெடி ஊறி இருக்கிறதுனால அதுல இருக்கிற ஈரப்பதமே போதும். இந்த அளவுக்கு நல்ல கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பரிசிக்கு 2 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் மொத்தமா 2 கப் எடுத்திருந்தேன். அதனால தண்ணி பார்த்தீங்கன்னா 4 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இத ஸ்டவ்ல மீடியம் ஹீட்ல வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே கட்டியாக ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்ட்டா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த அளவுக்கு கட்டியாயிருக்கு. இதுக்கப்புறமா வந்து களி வந்து திக் ஆகாது. இப்ப பார்த்தீங்கன்னா, கம்மங்களி ரெடி ஆயிட்டு, நல்லா சூடாறுனதுக்கு அப்புறமா கரண்டிய வச்சு உருண்ட புடிச்சு, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் காலையிலே கம்மங்களி கொஞ்சம் புளிச்சு வந்துரும். இப்ப இது கூட கொஞ்சமா பழைய சாப்பாடு சேர்த்து நல்லா கரைச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாம. 1 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சமா சின்ன வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகாய், ஜீரகம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சுட்டா சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடும். இன்னைக்கு சாயங்காலமே கம்மங்களி செஞ்சுருங்க. அடுத்த நாள் காலையில சூப்பரா கம்மங்கூழ் குடிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. பாய்.